இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் உள்ள இ-காமர்ஸ் பிஸ்னஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லம்பான அமௌண்ட்டை பாசிவ் இன்கமாக ஏர்ன் பண்ண முடியும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன்லைன் மணி ரீப்பர். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நாம் விசிட் பண்ண போகிற வெப்சைட் teespring.com. இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் டிசைன் பண்ணி சேல் பண்ணலாம். டிஷர்ட்ஸ் இருக்குது, லெகின்ஸ், மொபைல் கேஸ் கவர்ஸ், அப்புறம் டிமேக்ஸ், இன்னும் எக்கச்சக்க ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இங்கே நீங்கள் டிசைன் பண்ணி சேல் பண்ண கிராஃபிக் டிசைனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பேசிக் எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். ஈஸியாக எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் க்ரியேட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட்டை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணியும் சைன்அப் பண்ண முடியும். நாம் இன்றைக்கி டிஷர்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டார்ட் டிசைனிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் க்ரியேட் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பரல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மென் ப்ராடக்டாக உமன் ப்ராடக்டானு டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உமன் டிஷர்ட் டிசைன் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட்ஸில் ஒன்று செலக்ட் பண்ணி நாம் டிசைன் பண்ணலாம். நாம் இப்போ பிகினருங்கிறதால பேஸ் காஸ்ட் லோவாக இருக்க மாதிரியான ப்ராடக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமே சேல் ஆகும். இந்த பேஸ் காஸ்ட்டுக்கு மேலே ஒரு கமிஷன் அமௌண்ட் செட் பண்ணி நாம் சேல் பண்ணிக்கலாம். இல்லை டீஸ்ப்ரிங்கே நமக்கு ஒரு கமிஷன் அமௌண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணி கூட நாம் சேல் பண்ணிக்கலாம். நாம் ப்ராடக்ட் டிசைன் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணி கமிஷன் அமௌண்ட்டை நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நான் இந்த செகண்ட் ப்ராடக்டை டிசைன் பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு டார்கெட்டட் நிக்கில் ப்ராடக்டை டிசைன் பண்ணிக்கோங்க. எப்படி நிக் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கு எட்சி ஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே எந்த டிசைன் அதிகம் சேல் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த டிசைனுக்கு ரிலேட்டடான நிக்கை நாமளும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டார்க் டிஷர்ட்ஸ், கேட் டிஷர்ட்ஸ்க்கு இப்போ அதிகம் டிமாண்ட் இருக்குது. நான் கேட் நிக்கை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டிசைன் பண்ண நம்ம விசிட் பண்ணுற வெப்சைட் canva.com. இங்கே எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்ம ப்ராடக்டை ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். மேலே இருக்கிற கிரியேட்டிவ் டிசைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கஸ்டம் சைஸ் கொடுத்துக்கோங்க. வித்து 4500, ஹைட்டு 5400 கொடுத்துட்டு கிரியேட் ஏ நியூ டிசைன் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் டெம்ப்ளேட்ஸில் கேட்னு கொடுத்துக்கோங்க. கேட் ரிலேட்டட் டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் கார்னரில் உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை ப்ராடக்டில் ஆட் பண்ண போகிறோம். மேலே இருக்க ஆட் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் டிசைனை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் குவாலிட்டி கிரேட்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த கலர்ஸ்க்கு இந்த டிசைன் ஆப்ட் ஆகுதுன்னு பார்த்து கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 3 கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். டன் கொடுத்திங்கன்னா கலர் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எதுவும் ஆட் பண்ணணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரைஸ் செட் பண்ணிக்கோங்க. பேஸ் அமௌண்ட் ப்ளஸ் உங்களோட கமிஷன் அமௌண்ட் ஆட் பண்ணி ப்ரைஸ் செட் பண்ணிக்கோங்க. நான் டீஸ்ப்ரிங் சஜஸ்ட் பண்ண கமிஷன் அமௌண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். தென் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே டிசைனை நம்ம வேறு எதுவும் ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். நான் 20 kitten tea at affordable ப்ரைஸ்னு டைட்டில் கொடுத்துட்டேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இதான் நம்ம ப்ராடக்டோட URL. விசிபிலிட்டி பப்ளிக் வச்சுக்கோங்க. தென் பப்ளிஷ் லிஸ்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராடக்ட் பப்ளிஷ் ஆகிடும். இப்போ நம்ம ப்ராடக்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஷேர் URL கொடுத்து நம்ம ப்ராடக்டை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம். ஆர் வியூ ஸ்டோர் கொடுத்து எப்படி ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் இப்படியே ஷேர் பண்ணாலும் ஓகே. ஆர் ரியல் லைஃப் இமேஜோட கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு placeit.net ஓப்பன் பண்ணுங்கள்.
இங்கே ஃப்ரீ அக்கௌண்ட்டும் இருக்குது, ப்ரோ அக்கௌண்ட்டும் இருக்குது. நமக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டே போதுமானதாக இருக்கும். ஃப்ரீ உமன் டிஷர்ட் மார்க்கப்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிற பிக்சர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள இன்சர்ட் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் டிசைனை அப்லோட் பண்ணிக்கோங்க. பிளேஸிங்கிற வாட்டர் மார்க் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது இருக்காது. நமக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் கிடைக்கும். என்னடா பிக்சர் அப்லோட் பண்ணும்போது ஒரு இமேஜ் இருந்துச்சு, இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னு நினைக்காதீங்க. என்னோடய லேப்டாப் ஹேங் ஆகிடுச்சு. ஸோ மொபைல் ஃபோனில் வேறு பிக்சரில் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட். இந்த பிக்சரை உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலமாக எப்படி நம்ம ப்ராடக்டை குயிக்காக சேல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம க்ரியேட் பண்ணும்போது பர்சனல் அக்கௌண்ட்டாக தான் க்ரியேட் ஆகும். நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு அது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வியூவர்ஸ் எப்போ ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதில் உங்கள் ப்ராடக்ட்ஸை மட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணாமல் கேட் ரிலேட்டட் அண்ட் டாக் ரிலேட்டட் ஃபன்னி வீடியோஸ், க்யூட் போஸ்ட் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை நம்ம கெயின் பண்ணிட்டோன்னா நம்ம போஸ்ட்டை பார்க்க வர வியூவர்ஸ் நம்ம ப்ராடக்டை வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம பிஸ்னஸும் டெவலப் ஆகும். இதெல்லாம் ஒரு நாளே நடந்துடாது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராடக்ட்ஸையும் போஸ்ட்டையும் அப்லோட் பண்ணோம்னா சீக்கிரமே நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஒரு சாலிட் அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஏர்னிங்ஸ். பை பாய்.